நாளிதழ்களில் வந்த சில தலையங்கங்களை பார்க்கலாம். ஒரு தலையங்கத்தை பற்றி சுருக்கமாக பேசலாம். தினத்தந்தியில் கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் இறந்த மாணவர்களுடைய குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்காக வழங்கணும்னு சொல்லி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய குடும்பங்களுக்கு குறைந்த அளவே இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற விபத்துகளில் பாதிக்கப்படுபவர்களுக்கு பெரும் தொகை இழப்பீடாக கொடுக்கப்படுகிறது. அசாதாரண விபத்துகள் இறப்பவர்களின் குடும்பங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயித்து கருணை தொகையை வழங்க வேண்டும் அப்படின்னு தினத்தந்தி தலையங்கம் இருக்குது. தினமணி பாகிஸ்தான் ஊடகவியலாளர்கள் ரசா ரூமி ஹமீத் மீர் தாக்கப்பட்டதை பற்றி ஒரு தலையங்கம் இருக்குது. கடந்த சில மாதங்களாகவே பாகிஸ்தானில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த தாக்குதலுடைய பின்னணியில் பாகிஸ்தானுடைய உளவுத்துறை ISI இருப்பதாக தெரியுது. ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட்டால் தான் பாகிஸ்தானில் மக்களாட்சி தொடரும் அப்படின்னு தினமணி தலையங்கம் இருக்குது. தி ஹிந்து லோக்பால் தலைவர் உறுப்பினர்கள் நியமனம் பற்றி உடனடியாக எந்த முடிவும் எடுக்கப்படாது அப்படின்னு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறது பற்றி எழுதியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் ஓய்வு பெறுகிறார். புதிய அரசு அமைய இருக்குது. இந்த சூழலில் லோக்பாலுக்கு புதிய தேர்வு குழு அமைக்கணும், அதுதான் லோக்பால் சர்ச்சைகளை கவனிக்கணும் அப்படின்னு ஹிந்து சொல்கிறாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸில் காஷ்மீர் தீவிரவாதிகள் தாக்குதலில் ஒரு தேர்தல் அதிகாரி இறந்திருக்கிறார். 5 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இது குறித்து தலையங்கம்ல இருக்கிறாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ். சம்பவம் நடந்த ஆனந்த்நாக் புல்வாமா தொகுதியில் 28% தான் வாக்குப்பதிவே நடந்திருக்குது. பிரிவினைவாதிகளுடைய அச்சுறுத்தல் காரணமாக பொதுமக்கள் வாக்களிக்க வரல. அரசு மக்களை பாதுகாத்து அவங்க சுதந்திரமாக பயமின்றி வாக்களிக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லியிருக்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவில் நிலவக்கூடிய குடும்ப அரசியலை பற்றி எழுதுது. என்னை தேர்ந்தெடுத்தால் முதலமைச்சர் இலவசம்னு உத்தரகாண்ட் வேட்பாளர் ரேணுகா ராவத் பிரச்சாரம் செய்கிறாரு. இவருடைய கணவர் தான் உத்தரகாண்ட் முதல்வராக இருக்கிறார். காங்கிரஸ் தலைமையில் குடும்பத்தினுடைய முதல் எழுத்துக்களை வைத்து RSVPன்னு மோடி பேசுகிறாரு. மோடியின் மனைவி தியாகத்துக்காக அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு காங்கிரஸ் சொல்லுது. இந்த மாதிரி குடும்பம் பற்றிய அரசியல் களத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறாங்க. டெக்கான் கிரானிக்கலில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய இணையதளத்தில் துணை தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருப்பதை பற்றி தலையங்கங்கள் இருக்குது. சிறுபான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற்பட்டோருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 4.5% இடஒதுக்கீடு, சிறுபான்மை மதங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தலித்துகளையும் பட்டியல் சாதி பிரிவில் சேர்க்கிறது பற்றி இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. இவை சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளை கவர்வதற்காக செய்யப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு உதவி செய்கிறதுல தவறில்லை, ஆனால் மற்ற பிரிவுகளில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காகவும் நடவடிக்கை எடுக்கணும்னு டெக்கான் கிரானிக்கல் சொல்லுது. காங்கிரசினுடைய இந்த துணை தேர்தல் அறிக்கையை இதை துணை தேர்தல் அறிக்கைன்னு சொல்லலாமா அப்படிங்கிறது பற்றியும் சர்ச்சைகள் இருக்கு. இது மைனாரிட்டிகளை சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துறதுக்காக நாங்கள் வெளியிட்டது இல்லை, எங்களுடைய பாலிசி லைனை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கபில் சிபல் சொல்கிறாரு. காங்கிரஸ் கட்சியிலேருந்து இதுக்காக ரியாக்ஷன் நிறைய வருது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதை கடுமையாக விமர்சிக்குது. பாலு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது முழுக்க முழுக்க ஒரு தோல்வி பயத்தின் காரணமாக இப்போது வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தலில் குறைந்தபட்சம் இடங்களை பெற வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற செய்தி. இடஒதுக்கீடு விஷயத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் ஆட்சி செய்த போது தான் உயர்கல்வியில் 27% இடஒதுக்கீடு எல்லாம் வழங்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கொடுத்ததா என்று பார்த்தால் இல்லை. அப்பொழுது இருக்கக்கூடிய UPA கவர்மெண்ட், மற்ற கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா போன்ற சமூக நீதியில் அக்கறை கொண்ட அந்த அணியில் இருந்தவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக அப்பொழுது அவர்கள் கொடுத்தார்கள். தேர்தல் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து இவர்கள் வருகின்ற பொழுது, தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படுகின்ற பொழுதே இந்த செய்திகளை அவர்கள் உளப்படியே இந்த சமூக நீதியில் அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக அதை செய்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஏன் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால், எத்தனையோ விதமான விமர்சனங்களை, எத்தனையோ விதமான குற்றச்சாட்டுகளை மோடிக்கு எதிராக அவர்கள் எழுப்பி அது தோல்வியுற்று அது பயனில்லை என்று தெரிந்ததற்கு பிறகு இந்த முயற்சியை காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கிறது. ஆனால் இதை மக்கள் ஏற்றுக்கொள்வதாகவோ இதை நம்புவதாகவோ மக்கள் மத்தியில் இந்த சூழலில் இது ஏற்படாது. இந்தியா முழுவதுமான தேர்தல் களத்தை ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய சக்தி காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சார இயந்திரத்துக்கு இல்லை. அவ்வப்போது வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு இதை வச்சு பார்க்க முடியுமா? ஆமாம், அதான் மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் 10 ஆண்டு காலம் அரசில் இருந்துட்டு வெளியில் வந்துட்ட உடனே நாங்கள் 10 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அப்படின்றது. இப்போ 10 ஆண்டு காலம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டரில் என்ன ஆச்சுன்னு நம்ம இந்த நிகழ்ச்சியிலே நம்ம பேசணும். அது மட்டும் இல்லை, OBCயில் முஸ்லீம்கள் கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது இந்திய அரசமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை என்பது மிக முக்கியமானது. சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக, பொருளாதார பிரச்சனை இதில் வராது. இப்படி எழுதியிருக்கிறது முதல்ல தப்பு. சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக என்று பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் இந்த கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டியனாக ஆனவங்களை ஒரு ஒரு பார்வை,
இன்னொரு பார்வை வந்துட்டு நம்ம ராஜேந்திர சச்சார் கமிட்டி கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்களில் பெரும்பாலானோர் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட நிலையிலேயே இருக்கிறார்கள். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, த டியூ ரெப்ரசன்டேஷன். அதாவது அந்த ஜனநாயகத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு பகுதி மக்களினுடைய அந்த விகிதாச்சாரத்திற்கு ஏற்றபடி அவங்களுக்கு வந்துட்டு கல்வி, வேலைவாய்ப்பு, அரசு துறைகளில் இருக்க வேண்டும். அது இல்லை. இல்லாததை வந்துட்டு தான் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் வந்து தனது அறிக்கையில் சுட்டி காட்டுகிறாரு. எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக என்று வரும்பொழுது மத ரீதியாக என்பது அடிபட்டு விடுகிறது. அதைத்தான் இங்கே நீங்கள் கவனம். எங்க கூட வந்துட்டு ஜாதி அடிப்படையிலான ரிசர்வேஷன் அப்படி இல்லை. இந்த நாட்டில் சமூக கல்வி தரம் சாதி அமைப்போடு ஒட்டி நிற்குது. இதில் கீழேன்னா அதுலேயும் கீழே, இதில் மேலேனா அதுலேயும் மேலே என்று நிற்கக்கூடிய இடத்துல தான் வந்துட்டு அந்த சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்றது தான் இந்த தியரி ஆஃப் அடிக்குவசி அப்படின்னு சொன்னாங்க. அந்த போதுமான அளவிற்கான ரெப்ரசன்டேஷன் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது இதை சாதித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. அதனால தான் சொல்கிறது, இது வந்துட்டு கதர்கட்டிய மதவாத கட்சின்னு நாங்கள் இதை விமர்சனம் பண்ணுறதுக்கு நாங்கள் காரணம் என்னென்னா, தேர்தலில் வந்துட்டு இதை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் இருக்கும்போது நீங்கள் செஞ்சுருக்கணும். அப்போ நீங்கள் வந்துட்டு சமூக விடயங்களில் காங்கிரஸ் சமூக ரீதியாக இந்த மக்களை மேம்படுத்தக்கூடிய எந்த திட்டத்தையும் 10 ஆண்டுகளில் நிறைவேற்றவே இல்லை. பொருளாதார ரீதியாக வந்துட்டு எம்என் நரேகா அது வந்துருச்சு, மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். சமூக ரீதியாக செய்ய வேண்டிய விடயங்கள் பல விடயங்கள் செய்யலை. அதை வந்துட்டு இதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோ அவங்களுக்கு தேவைப்படுது. ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னம்னா, இதில் வந்துட்டு காங்கிரஸ் செஞ்சிருக்கிறது வந்துட்டு ஒரு மோசடித்தனமான மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விடயத்தை அது முயற்சி எடுத்திருக்காது. அது மக்களிடம் எடுபடாது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.